ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட ஆம்னிவர்ஸில் இது வரைக்கும் கிளாசிக்லையும் ஏலியன் ஃபோர்ஸ்லையும் பார்த்த ஆர்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்டான ஆர்ட்ஸில் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பென்டனில் நிறைய ஃபேன்ஸ்க்கு பிடிக்காத ஒரு விஷயமாவே மாறிட்டு, ஸோ அந்த மாதிரி ஆம்னிவர்ஸ் ஆர்ட் ஸ்டைலால் கேவலமாக மாற்றப்பட்ட 5 பென்டன் ஏலியன்ஸை தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 5th பிளேஸில் ஆம்னிவர்ஸோட ஆஸ்ட்ரேலியால கேவலமா மாறின பென்டன் ஏலியன் யாருன்னா நம்மளுடைய குரோமோஸ்டோன் தான். ஸோ குரோமோஸ்டோன் பார்த்தீங்கன்னா பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஏலியன். ஸோ இந்த ஏலியனோட அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ஏலியன் ஃபோர்ஸ்லையும் அல்டிமேட்லையும் செம்மையா சூப்பராக இருக்கும். ஆனால் ஆம்னிவர்ஸ்க்கு வரும்போது இவரோட ஆர்ட்ஸில் வந்து நாங்கள் சில சேஞ்சஸை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக மாற்றிருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி குரோமோஸ்டோன் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு பல்கான ஒரு ஏலியன் மாதிரி தெரியும். அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்க மாட்டார், ஓரளவுக்கு மீடியமாக இருப்பார். ஆனால் நம்ம ஆம்னிவர்ஸில் பார்க்கும்போது இவரோட ஆர்ட்ஸில் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்டாக ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரோட பாடியில் அந்த கிரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வேற வந்து சேர்த்து ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஏலியன் ஃபோர்ஸில் பார்க்கும்போது ஒரு பாடி கலர் அப்படிங்கிறது ஒரு மாதிரி டார்க் ப்ளூவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வயலட் கலரை வந்து கலந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்பைக்ஸை பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து வரைஞ்சி விட்டுருப்பாங்க. அதோட இவரோட கலரையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், அதாவது அதை கிரியேட் பண்ணவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பென்டன் ஃபேன்ஸ் யாருக்குமே இந்த ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறது 70% 80% வரைக்கும் பிடிக்கவே இல்லை. ஸோ அந்த அளவு பார்த்துட்டிங்கன்னா நம்ம குரோமோஸ்டோனை பயங்கரமாக இந்த ஆம்னிவர்ஸோட ஆர்ட் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அவரோட பவரையும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் குறைச்சி வச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் ஆம்னிவர்ஸில் சில இடங்களில் மட்டும்தான் நம்ம குரோமோஸ்டோனே அப்பீராக இருப்பார். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளேஸில் வந்து ஆம்னிவர்ஸோட ஆர்ட் ஸ்டைலால் பயங்கரமாக டேமேஜான பென்டன் ஏலியன்ஸில் இந்த குரோமோஸ்டோனுக்கு பார்த்தீங்கன்னா 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஆம்னிவர்ஸோட ஆர்ட் ஸ்டைலால் பாதிக்கப்பட்ட பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈட்டில் தான். ஸோ ஈட்டில் பார்த்தீங்கன்னா பென்டனோட அல்டிமேட் ஏலியன் சீரிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஏலியன். ஸோ இந்த ஏலியனோட அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது அல்டிமேட் ஏலியன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்ம சூப்பர்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டரோட அப்பியரன்ஸ் அப்படியே வந்து ஒரு நைட் ஒரு வாரியர் எப்படி இருப்பாரு, ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. அதனால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாடியை சுற்றி ஒரு ஆர்மர் இருக்கிற மாதிரியும் ஒரு தலைக்கு மேலே ஒரு ஹார்ன் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை சாப்பிட்டு அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஹார்ன் மூலமாக அட்டாக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்துட்டிங்கன்னா அது கொம்பு மாதிரி இருக்கிற காரணத்தினால வந்து எனிமியை ஸ்பீடாக போயிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல இந்த அப்பியரன்ஸ் நாங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஆம்னிவர்ஸில் எவ்வளோ மாசாக காமிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈட்டில் மேலே கை வச்சுட்டானுங்க. ரொம்ப கேவலமாக மாற்றி வச்சுருப்பாங்க. நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீடில் பக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பூச்சி மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அவரோட அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் ஒரு தலைக்கு மேலே ஒரு ஹார்ன் மாதிரி செம்மையாக சூப்பர்பாக ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு மோஹாக் மாதிரிலேருந்து மாற்றி ஒரு பூச்சிக்கு வந்து நீட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு ஆண்டனா மாதிரி மாற்றி வச்சுருப்பானுங்க. பார்க்குறதுக்கே பட்டு கேவலமாக இருக்கும். சொல்லப்போனால் போக்கிமானில் வந்து இதே மாதிரி அப்பியரன்ஸில் ஒரு போக்கிமான் இருக்கு. ஸோ அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் ஈட்டில் வந்து அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல இருந்ததுக்கும் ஆம்னிவர்ஸுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும். சொல்லப்போனா இதை ஈட்டில்னு சொன்னா ஈட்டிலே நம்பாதுங்க, அந்த அளவுக்கு கேவலமா மாற்றி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல வந்து இந்த ஒரு ஈட்டில் ஏலியன் ரொம்ப பயங்கரமா ஆம்னிவர்ஸோட ஆர்ட் ஸ்டைலாக பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம 3rd பிளேஸ்ல பார்க்க போற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஸ்குவாட்ச். இந்த ஷாக் ஸ்குவாட்ச் அப்படின்ற ஏலியன் ஃபர்ஸ்ட் டைமா ஆம்னிவர்ஸில் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டாரு, அவரை ஏன்டா டேமேஜ் பண்ண போறாங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஷாக் ஸ்குவாட்ச் வந்து ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டல. அதுக்கு முன்னாடியே வந்து ஜெனரேட்டர் ரெக்ஸுக்கும் நம்ம பென்னுக்குமான ஒரு கிராஸ் ஒரு மூவி இருக்கு, ஹீரோஸ் யுனைடெட் அப்படின்னு சொல்லி. இந்த மூவி தான் முதலாக இந்த ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது நம்மளுடைய ஷாக் ஸ்குவாட்ச் வந்து இந்த ஒரு மூவிக்காக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவரோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அவருடைய கலராக இருக்கட்டும், அவருடைய டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு சூப்பர்பாக இருக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம ஷாக் ஸ்குவாட்ச் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸ்க்கு வரும்போது அவர் வந்து எல்லோ அண்ட் பிளாக் கலரில் மாற்றிருப்பாங்க. ரொம்ப ஸ்லிம்மாக ஒரு வாரியருக்கான அப்பியரன்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது காமிச்சாங்களா ஒரு ஷாக் ஸ்குவாட்ச், அவர் தான் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு சூப்பர் டிசைனில் ஒரு வேல்யூவான டிசைனில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் இந்த கேரக்டர் அது நம்ம ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஷாஸ்குவாட்ச் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேற ஒரு கேரக்டராகவே தெரிவார். நீங்களாம் ரெண்டு பேரையும் வந்து சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பாருங்களா, எப்படி வந்து ஈட்டில் சேஞ்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஷாஸ்குவாட்சும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அது அவரோட கலர் வந்து நல்லா தான் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் கலர் நல்லா இருந்துச்சு, அந்த கலரே யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு எல்லோ அண்ட் பிளாக்ல பார்த்துட்டிங்கன்னா அவர் நெத்தியில் வந்து ஒரு சிம்பிள் இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா மொக்கையாக மாற்றி வச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பென்டன் ஃபேன்ஸ்க்கு வந்து ஹீரோஸ் யூனிட்டில் வரக்கூடிய ஷாஸ்குவாட்ச் தான் வந்து ஒரு பெஸ்ட்டான டிசைனாக தெரியுது. மற்றபடி நம்மளுடைய ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட கேரக்டரை வேற ஒரு கேரக்டராகவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். அவருக்கும் நம்மளோட ஷாஸ்குவாட்சுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். அவரும் நல்ல டிசைன் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஷாஸ்குவாட்ச் கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக செகண்ட் டைமாக அது ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட நம்ம ஷாஸ்குவாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மியான கேரக்டர் தான். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷாஸ்குவாட்ச் வந்து தேர்ட் பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்ட் பிளேஸ்ல பார்க்க போற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் சில். ஸோ பிக் சில் பார்த்துட்டிங்கன்னா பென்டன் யூஸ் பண்றதுலேயே ரொம்ப ரொம்ப கூலான ஒரு ஏலியன். அதுலேயும் ஏலியன் ஃபோர்ஸ்ல இந்த ஏலியனோட அப்பியரன்ஸுங்கிறது வேற லெவலில் இருக்கும். இவருடைய பவர்ஸாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஒரு வாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கிற மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த கேரக்டர் நாங்கள் ஆம்னிவர்ஸில் அப்படியே ரீடிசைன் பண்ணி மாசா மாத்திரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்தியிருப்பானுங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிக் சில் வந்து ஸ்லிம்மாக இருக்கக்கூடிய ஏலியன். ஏன்னா பறக்கிற டைப்பில் இருக்கிற ஏலியன் அதில் ஸ்பீடாக போய் எனிமே அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்லிம்மாக தான் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ்லையும் அல்டிமேட் ஏலியன்ஸ்லையும் வச்சிருந்தாங்க. ஆனால் ஆம்னிவர்ஸில் நாங்கள் அவரை பல்காக மாற்றணும், இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன் இருக்கு, ஸ்ட்ராங்கான ஏலியனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாடியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வரைஞ்சி வச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, ஒருவேளை மாற்றிக்கிட்டு வரைஞ்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பாடி அந்த ஷோல்டர் அந்த ஹிப்லாம் பார்த்துட்டிங்கன்னா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட கால்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பானுங்க. சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா அந்த ஒன் பீஸில் வந்து எல்லா கேரக்டரும் இப்படி தான் டிசைன் பண்ணுவாங்க. அதாவது பாடி பெருசாக இருக்கும், கை கால்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு கூட எனக்கு டவுட் இருந்துச்சு. அந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்சில் வந்து ரொம்ப கேவலமாக டிசைன் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஸோ அப்பியரன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆம்னிவர்ஸில் இருக்கிற பிக்சில் லிஸ்ட்டில் சேர்த்துக்கவே முடியாது. எதுக்குடா அதை மாற்றினீங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாக ஒரு அளவுக்கு தான் மாற்றி வச்சிருப்பானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு கேரக்டர், அதாவது நம்மளோட பிக்சில் பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செகண்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஏலியன்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப கேவலமாக டிசைன் பண்ணப்பட்ட நம்ம ஆம்னிவர்ஸ் ஏலியன் யாருன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோஸ்ட் ஃப்ரீக் தாங்க. ஏன்னா கோஸ்ட் ஃப்ரீக் வந்து கிளாசிக்கில் பயங்கர மாசாக இருந்தார். அதுலேயும் அவருடைய அப்பியரன்ஸை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. பென்டன் யூஸ் பண்ணும்போது அவர் மேலே வந்து ஒரு செகண்ட் லேயர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரூ ஃபார்மை வந்து நம்ம ஜெஸ்கர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார்ல. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா பயங்கர மாசியாக கிளாசிக்கில் இருந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் ஏலியன் ஃபோர்ஸில் கொஞ்சம் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. அது கூட பரவாயில்லைங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. அதாவது நீங்கள் கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் ஏலியன் ஃபோர்ஸ்லையும் அல்டிமேட் ஏலியன்லையும் அந்த குவாலிட்டி லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இவங்க அப்படியே நாங்கள் வந்து மொத்தமாக ஆம்னிவர்ஸில் சேஞ்ச் பண்ணி ஒரு மாசான கோஸ்ட் ஃப்ரீக்கை இறக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் கொடுத்துருப்பானுங்க பாருங்க. பட்டு கேவலமாக இருக்குங்க. அதாவது நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கரில் அவர் மேலே செகண்ட் லேயர் கொடுத்து அவரோட ஸ்கின் கலரே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரே கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டார்க் கிரே கலரில் பாடியில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் லைன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டு க்ரீனில் ஒரு பேஜ் க்ரீனில் கொடுத்துருப்பானுங்க. அது பரவாயில்ல, அது கலர் கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். எதுக்காக ஒரு பாடியில் அங்கங்கே வந்து அந்த சங்கிலாம் இருக்கிற மாதிரி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரிலங்க. சொல்லப்போனால் அவரோட டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு பயங்கரமாக அப்படியே கண்ட்ரோலை மீறி போகிற ஒரு ஏரியா காமிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செயின்ஸை வந்து பாடி ஃபுல்லாக வரைஞ்சி வச்சிருப்பானுங்க. இது மாசா இருக்கும்னு நினைச்சாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இது ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கோட அந்த ஒரு கெத்தே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாடி அந்த செகண்ட் லேயரை கிழிச்சிட்டு வரும்போது அந்த ஒரு ட்ரூ ஃபார்ம் ரீச் பண்ணும்போது வர அந்த பவர் தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா லைக் கேவலமாக மாற்றி வச்சிருப்பானுங்க. சொல்லப்போனால் இவர் செகண்ட் லேயரை வந்து ரிமூவ் பண்ணாமலே அவரோட டான்டிகிள்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளுடைய ஆம்னிவர்ஸில். ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த கேரக்டர் வந்து பென்டன் ஃபேன்ஸ் நிறைய பேரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணல. குறிப்பாக எனக்கு பர்சனலாக சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. ஃபஸ்ட் டைமாக அந்த கோஸ்ட் ஃப்ரீக் பயங்கர மாசாக இருந்தார். ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணுறோம், அப்படியே மாசா மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக மாற்றி வச்சுருக்காங்க. அதனால நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஏலியன்ஸை தாண்டி இன்னும் சில ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக ஆம்னிவர்ஸில் டிசைன் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களாம் யாருங்கிறத இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.